ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நான் பார்க்க போகிறது 4th சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள், கொஞ்சம் ஃபார்முலா வழித்தோன்றல்கள். இந்த ஃபார்முலா கொஞ்சம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நோட்டில். நமக்கு இது 10th பேஸில் தான் வந்திருக்கும். ஸோ 10th இந்த ஃபார்முலா படிக்கலனாலும் இப்போ நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த ஃபார்முலா படிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சாப்டர் போகிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த ஃபார்முலாஸும் ப்ளஸ் இந்த ஃபார்முலாஸுங்களும் ஒருங்கிணைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இதையும் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேணும்னா ஜெராக்ஸாகவும் போட்டுக்கலாம். சரிங்களா? இது கூடவே இந்த டேபிளேஷன் எழுதி வச்சுக்கோங்க. இந்த டேபிளேஷன் உங்களுக்கு எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சம் போடுறதுக்கு. இது ஒன்றும் இல்லைங்க, இந்த நம்பர் இப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நிறைய பேர் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இப்போ sin θ, cos θ, tan θ. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 0 டிகிரி நமக்கு காமன் எல்லாத்துக்கும் தெரியும். θ அங்கே வரும் 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60, 90. சரிங்களா? இதை பாருங்கள் 0, கால், அரை, முக்கால், 1 அப்படின்றதில் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போது π/4 இருக்கா, மொத்த டிகிரி நமக்கு என்னென்னு தெரியும். இப்போது இந்த மேலக்கருத்துக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணாங்கன்னா வர ஆன்சர் பாருங்கள். இப்போ 0 போது அது 0 தான் கிடைக்கும். 1/4 ரூட்டு எடுத்தாங்கன்னா பாருங்க, 4 ரூட் எடுத்தால் 2 × 2 வருமா? அப்போது 1/2 எடுத்து எழுதுவோமா? அதே 1/2க்கு ரூட்டுன்னும் போது 1க்கு எடுத்தால் 1 தான் வரும். ரூட் 2 அப்படியே வருமா? 3/4 பாருங்கள், 3 ரூட் எடுத்தால் ரூட் 3 அப்படியே வரும். /4க்கு எடுத்தாங்கன்னா 2 கிடைக்குமா? 1க்கு எடுத்தால் 1 தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இங்கே மேலே எழுதிக்கிறது அப்படியே திருப்பி ரிவர்ஸில் எழுதினீங்கன்னா அதுதான் cos θவுக்கு. சரிங்களா? பாருங்கள், 1 3 √3/2 1/√2 1/2 0 எடுத்து எழுதியாச்சா? அடுத்து பாருங்கள் tan θ. இப்போது இது ரெண்டுத்தையும் டிவைட் பை பண்ணி போட்டாங்கன்னா அதுதான் tan θவோட வேல்யூ. இப்போது 0 1 0வோட எதை பெருக்கலாம் வகுத்தாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். இப்போ 0 போட்டுக்கிட்டோம். 1/2 √3/2 இது பாருங்கள், 1/2 இருக்கா? இது வகுத்தில் போடும்போது √3/2 வருமா? இது பெருக்கத்தலைகளையே மேலே போகும்போது 2 மேலேயும் √3 கீழேயும் வருமா? இப்போ வகுத்தில் இருக்க 2 பெருக்கில் இருக்க 2 கேன்சல் ஆயிரும். 1/√3 வருமா? எடுத்து எழுதியாச்சு. அடுத்து 1/√2 1/√2 வகுத்தில் இருக்கிறதுனால 2 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 1 கிடைக்குமா? இப்போ 1 எடுத்து போட்டாச்சு. இப்போ √3/2 வகுத்தல் 1/2. அப்போது இங்கே வகுத்தில் இருக்கிறது பெருக்கத்திலேயே மேலே போகும்போது √3/2 × 2 கீழே 1 வருமா? பெருக்கல் இருக்க 2 வகுத்தில் இருக்க 2 கேன்சல் ஆச்சுன்னா √3 மட்டும் நமக்கு கிடைக்குமா? இப்போ எடுத்து போட்டாச்சு. இப்போ 1/0. இப்போ 1/0 வரும்போது 0/1ன்னா நமக்கு 0 கிடைக்கும் ஆன்சர். இது 1/0 போது நமக்கு இன்ஃபினிட்டியோ முடிவிலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இது 3 கண்டுபிடிச்சாச்சா? இதை 3த்தையும் அப்படி இதனுடைய தலைகீழ் திருப்பி எழுதுனாங்கன்னா அதுதான் கொசிகன் சீக்கன் காட் θவோடைய டிகிரிஸ். சரிங்களா? இப்போ கொசிகன் θ இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், கொசிகன் θ 0வோட தலைகிழி இன்ஃபினிட்டியோ 1/2க்கு அப்படியே திருப்பி எழுதுனாங்கன்னா 2 1/√2 திருப்பி எழுதும் போது √2 கிடைக்கும். நமக்கு √3/2 2/√3 வரும். 1 அப்படியே வரும். இப்போ 1 போது 1 அப்படியே கிடைக்கும். √3/2 2/√3 1/√2 √2 மட்டும் வரும். 1/2 2 மட்டும் வரும். ஸோ இதே போல் தான் 1 போது 1 சேம் சீக்கன் θவும் பாருங்கள் 1 1 கான் θ அதே போல் தான். இப்போ நமக்கு இந்த இடத்துல மட்டும் 1 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1ன்னு வரும்போது அதனோட தலையில 1 தான் வரும். அதே 0ன்னு வரும்போது இன்ஃபினிட்டியோ அப்படின்னு வரும். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேபிளேஷன் எப்பவுமே மைண்டில் இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சு எண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு சம் போடும் போதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? கூடவே இந்த ஃபார்மாஸும் சைடில் எழுதிக்கோங்க, தேவைப்படும் உங்களுக்கு. இது எழுதிட்டு கூடவே புக்கில் கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா இந்த டேபிளேஷன் இதுவும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும்னா ஓகே, இல்லைனா நோட்டில் எதுவும் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த சாப்டருக்கான ஸ்டார்டிங் பேசிக் இது தான். இது ஞாபகம் வச்சிங்கன்னா சம் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.